அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்காங்க, நமது சின்னம் விசில் போட்டிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டும் போட்டிருக்காங்க. அப்படிங்களா? விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டுமா வரும்? ஆளட்டும் என்றால் என்ன பொருள் வரும் அப்படின்னா, ஆழ்ந்து போகட்டும், ஆழம் மண்ணுக்குள்ள போகட்டும் அப்படிங்கிற பொருள் தானே வரும். ஆனா இவங்க என்ன போட்டிருக்காங்க, ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சுட்டி காட்டுறாங்க. அப்ப விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டும் அப்படின்னா, ஆழ்ந்து போகட்டும், மண்ணுக்குள்ளே போகட்டும் அப்படிங்கிற பொருளால வரும். என்ன பண்ணி இருக்கணும், விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டும், பொதுலகர அல்லா போடும், ஆளட்டும் அப்படின்னு போடணும். இதற்கு பேர் தான் மயங்கொலி சொற்கள் அப்படின்னு பேர். ஆழம், ஆழம், ஆழம். இந்த லகர 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 வேறுபாடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லகர 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 வேறுபாடுகளுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், மயங்கொலி சொற்கள் சொல்றோம். அப்ப மயக்கம் தரக்கூடிய சொற்களை தவிர்க்கணும். இப்ப ஆழம், ஆழ்ந்து போகுதல், ஆழ்மனம் சொல்றோம் பார்த்தீங்களா, ஆழ்மன பதிவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அப்ப ஆழ்மனம் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளே அப்படிங்கிற பொருள். அப்ப ஆழத்திற்கு உள்ளே. இப்ப கடல் ஆழமாக இருக்கிறது, கடல் ஆழமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கும் கடல் ஆழமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப என்ன செய்யணும், விசில் சத்தம் தமிழகத்தை ஆளட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஆளட்டும் என்று பொதுலகரெல்லாம் போட்டு எழுதுமாறு வேண்டுகிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.